ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. அதை கேள்விப்பட்ட உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுதான் அப்படிதான். ஏன்னா இதை பத்தி நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே நிறைய தடவை பேசியிருக்கோம். இது நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. என்ன கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பாராட்டு விழா திரையுலகம் சார்பில் நடத்த போறாங்களாம். இவ்வளவு சீக்கிரமா அது நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கல. அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்களாம். திரையுலகை சேர்ந்த முக்கியமான பிரமுகர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்காங்களாம். அந்த நேரம் கொடுத்து முதலமைச்சர் விஜய் சந்திச்சு அவங்க அனுமதியை பெற்றுட்டாங்க அப்படின்னா என்னைக்கு எந்த இடத்துல அப்படிங்கிற எல்லாமே முடிவாயிரும். இது அதிகாரப்பூர்வ தகவல் தான். ஸோ இந்த அனுமதி மட்டும் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இதை நம்மளுக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷம் கேட்டீங்கன்னா, அதாவது நல்லா புரிஞ்சுட்டு தேர்தலுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் மேல வன்மத்துல இருக்காருங்கிறது நமக்கு அப்போ புரிஞ்சு. எனக்கு எப்போ புரிஞ்சு கேட்டீங்கன்னா, அவர் காக்கா கழு கதையை பார்த்தீங்கன்னா ஜெயிலர் பட அந்த ஆடியோ லட்சம் சொன்னார்ல, அப்பதான் அவர் உண்மையிலேயே விஜய் மீது வன்மத்துல இருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சு. ஸோ அப்ப அந்த டைம்ல நம்ம நிறைய விஷயங்கள் பேசும்போது இதையும் பேசியிருந்தோம். என்ன கேட்டீங்கன்னா, அதாவது இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அப்புறம், அதாவது இவங்கள பார்த்து சினிமாக்குள்ள வந்த அண்ணாமலை படத்துல உள்ள அந்த டைலாக் எல்லாம் சொல்லி நடிச்சு காட்டி சினிமாவுக்கு வந்த இவங்களுடைய அடுத்த தலைமுறையான விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஈக்குவல் நடிச்சு, அதுக்கப்புறம் இவங்களுடைய பாக்ஸ் ஆபீஸ்ல கல்லா கட்டி வசூல் மன்னனாகி அதுக்கப்புறம் அங்கிருந்து குவிட் பண்ணிட்டு அரசியலுக்கு போயிட்டாரு. இவங்க இன்னும் நடிச்சுட்டே இருக்காங்க. சரி, இவ்வளவுக்குள்ள வன்மமா இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் நாளைக்கே முதலமைச்சராக விஜய் வந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு பாராட்டு விழா திரையுலக சார்பில் நடத்துறாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் ரஜினிகாந்த், ஒரு பக்கம் கமல்ஹாசன், நடுவுல நம்முடைய முதலமைச்சர் விஜய் உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்குது நினைச்சு பாருங்களேன். இது ஒரு நாள் நடக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பெல்லாம் பேசியிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள், பழைய வீடியோக்களை பார்த்த சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். ஸோ இப்போ அது நடக்க போதுங்கும் போது எனக்கு உடனே ரஜினிகாந்த் ஞாபகம் தான் வருது. அவர் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுவார்? அதாவது இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர் போய் சந்திக்கல. அதாவது கமல்ஹாசன் சந்திச்சிட்டாரு, இவர் போக மாட்டேங்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரு ஈகோ தடுக்குது. அதாவது அவர் தான் நம்மளை பார்க்கணும், நாம ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இதுல கேட்டது கூட ஒரு இடையில அவரே ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. எனக்குலாம் எந்த ஒரு பொறாமையும் கிடையாது, அவரு மேல எனக்கு என்ன பொறாமை, ஜென்ரேஷன் கேப் இருக்கு. அதாவது சிஎம்மா கமல்ஹாசன் வந்தா கூட நான் கொஞ்சம் பொறாமப்பட என்னமோ தெரியாது, ஆனா நான் அவரு மேல எனக்கு பொறாமப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவரா வாண்டே பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாரு. அதாவது எப்பவுமே நாம ஒரு வதந்திக்கு விளக்கம் கொடுத்தா அது உண்மையானு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் அந்த பிரஸ் மீட்டை கொடுக்காம இருந்தாலும் இவர் மேல யாரும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் சொல்ல போறது கிடையாது. ஆனா இவரா வாண்டே எனக்கு என்ன பொறாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. சரி, அது போகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா அவர் மீட் பண்ணாம இருக்கு. இந்த சமயத்துல இப்போ திரையுலகம் சார்பில் ஒரு பாராட்டு விழா முதலமைச்சர் விஜய்வலுக்கு எடுக்காங்க அப்படின்னா இப்ப எல்லாரும் வந்துருவாங்க, கலந்து விடுவாங்க. இப்போ திரையுலகத்தை சார்ந்த நிறைய பேரு விஜய் அரசியலுக்கு வந்த உடனே அவர் பயங்கரமா விமர்சிச்சாங்க. தெரியும் எப்படி திமுக தான் ஜெயிக்கும், அதிமுக ஜெயிக்கும், இவரெல்லாம் இங்க ஜெயிக்க போறாரு, சும்மா ரசிகர்கள் கூட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எகத்தாளத்துல, ரொம்ப அநாகரிகமா, ஒருமையில ரொம்ப இழிவா விமர்சிச்சுங்க. நிறைய பேர் சொல்லலாம், இந்த லிஸ்ட் எடுத்தா நின்றே போகும். சோ ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஈவங்க இருக்காது. இப்போ ஜெயிச்சுட்டாருல, எல்லாத்தையும் மறந்துட்டு ஆமா நாங்க ஒண்ணு நினைச்சோம் ஏதாவது மழுப்பிக்கிட்டு சேர்ந்துருவாங்கன்னு வச்சுருங்களேன். அதுல நிறைய லிஸ்ட் இருக்கு. சரத்குமார் அப்படின்னு வசதி நம்ம சொல்லிட்டு அப்புறம் சத்யராஜன், சரியா, இவங்களாம் உட்காந்துருவாங்க. ஆனா ரஜினிகாந்த் இப்போ இவங்கெல்லாம் போய் கூப்பிடுவாங்க திரையுலக சார்பாக பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு பாட்டு நடத்துறோம் அப்படிங்கும் போது அவர் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா உண்மையிலேயே அவருக்கு பாத்தீங்கன்னா விஜய் மேல ஒரு பண்பும் இருக்கு. அவர் முதலமைச்சரானது ரஜினிக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இப்ப வந்தாருன்னா ஒரு பக்கம் கமல்ஹாசன், ஒரு பக்கம் ரஜினிகாந்த் சைட்ல உட்காந்துருக்கணும். முதலமைச்சரா விஜயவால புகழ்ந்து பேசணும். சோ அப்படிங்கும் போது இது பாத்தீங்கன்னா ரஜினிக்கு ஒரு செக்மேட் மாதிரி. சோ அது எப்ப நடக்கும் போது அதுல என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்குறது தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், உண்மையிலே நாம பாத்தீங்கன்னா நல்ல மனசோட இருந்தோம், நாம நல்லது நினைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நினைச்ச விஷயம் கரெக்டா நடக்குமாங்க. அதை நோக்கிய நம்மளுடைய அந்த எண்ணம் இருக்கணும். அதாவது இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கொடுத்துறாரு. அதாவது நாம உண்மையிலே நம்மள்ட்ட ஒரு ஆரா இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் இருந்துச்சு, நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கலாம், அதுலயே மோட்டிவேட்டா இருக்கும் அப்படின்னா தான் அதுவும் நம்மளுக்கு கிட்ட கொடுக்கும். சரி, நம்ம நினைக்கிறது அது நம்ம கூட சேர்க்கும். அப்படிதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய தன்னம்பிக்கை, அதாவது எவ்வளவு பேர் நாம கூட நினைக்கல முதலமைச்சர் முதல் தேர்தலே எப்படி முதலமைச்சர் ஆயிரம் அப்படிங்கிற டவுட் நம்மளுக்கு கூட இருந்துச்சு. ஆனா அவர் ரொம்ப தீர்க்கமா இருந்தாரு. நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற தீர்க்கம் இருக்க போய் தான் அவருக்கு இது சாத்தியமா இருக்கு. அது மட்டும் இல்ல அவருடைய பாசிட்டிவ் அந்த ஆறா இருக்குல்ல, அதாவது நம்ம பாத்தீங்கன்னா மத்தவங்களை விமர்சிக்கணும், மத்தவங்களை எள்ளி நகையறணும், அவமதிக்கணும் அப்படிங்கிற எண்ணோட்டம் அவர் கிடையாது. நாம ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அந்த போக்கஸா இருந்தார். சோ அதனால அவர் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு உண்மையிலே ஒரு நல்ல உள்ள அந்த மக்கள் நல்லது கொடுக்குற எண்ணம், புரியுதுங்களா? ஆனா அதே இது பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே ரஜினிகாந்த் அவர்ல நம்ம விமர்சனம் பண்றதுக்காண்டி இந்த வீடியோ பேசல. அவர் மீது நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மதிப்புலாம் உண்டு. என்ன கேட்டீங்கன்னா அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு நல்ல மனுஷன், நல்லா பேசுவாரு அப்படிங்கிற எண்ணோட்டம் நமக்கு சின்ன வயசுல இருந்து அவர் பிடிக்கும். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையிலே அவர் ஏதாவது நல்லது பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லை.
அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மண்ணு தான் அவருக்கு இவ்வளவுக்குள்ள கொடுத்துருக்கு. அதாவது இங்க தமிழ்நாட்டு மண்ணுல வந்து சம்பாதிச்ச கோடி கோடி எல்லாருமே இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. யாரும் பண்ணணுங்கிற கட்டாயமும் கிடையாது. ஆனா நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் தான் விஜய் அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள சம்பாதிச்சுட்டு போகும்போது ஒரு இடத்துல அவருக்கு தோணுது இல்ல, நம்ம அரசுல போன இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணோட்டம் வருது. சோ இவரும் அரசுல வாராங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில வரணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ சில வந்து பாத்தீங்கன்னா பேக் அடிச்சிட்டாரு. நான் சொல்றேன், நீங்க பேக் கூட அடிங்க. ஆனா நீங்க இது வரைக்கும் உங்களுடைய கடந்து வந்த வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்களா? எந்த இடத்துலயாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிருக்கலாம் கேட்டீங்கன்னா எதுவுமே பண்ணது கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் பண்ணதுக்கெல்லாம் இவர் வந்து ஒரு துளி கூட பண்ணது கிடையாதுங்க. சோ விஜய் அவர்கள் அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கூடவே இருக்காரு, போய் உதவி பண்ணிருக்காரு. சோ அந்த வகையில எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களா அப்போ எதுவுமே அந்த மக்களுடைய எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு நீங்க எதுவுமே திருப்பி பண்ணாத மாதிரி தானே இருக்கு. அவங்க உங்களை படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டாட இன்னும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டு வாசல் வந்து உங்களுடைய பிறந்தநாளுக்கு எவ்வளவு பேர் நிக்காங்க தலைவா தலைவான்னு. ஆனா அவர்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சமாவது ஏதாவது பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு நன்மையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணாமே தெரியல. சோ பண்ணணும் கட்டாயம் கிடையாது, ஆனா பண்ணதும் கிடையாது. இவர் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல ரஜினிகாந்த் அவர்கள் இதுக்கு வந்து இவ்வளவு பண்ணிருக்காருப்பா, இந்த மக்களுக்கு இதை உதவி பண்ணிருக்காரு, இங்க உதவி பண்ணிருக்காரு அப்படின்னு ஏதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அவருடைய சிசிடிவி விட ராகவா லாரன்ஸ் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்றாரு, நீங்க பாத்துருப்பீங்க. எவ்வளவு உதவி பண்றாரு. ஆனா ரஜினிகாந்த் எந்த இடத்துல யாருக்கு உதவி பண்ணிருக்காரு நீங்க ஏதாவது பாத்துருக்கீங்களா? எதுவுமே பண்ண கிடையாது. கேட்ட சில சொல்லுவாங்க அவர் வந்து கண்ணுக்கு தெரியாம நிறைய உதவி பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க. அவரு ராகவேந்திரா மண்டபம்னு வச்சிருக்காரு. அந்த மண்டபத்துல கூட இந்த கொரோனா டைம் இந்த வெள்ள பாதிப்பு டைம் வரும்போதுலாம் அது வந்து பாத்தீங்கன்னா அண்டர் மெயின்டெனன்ஸ் போர்டு போட்டாங்க. ஏன்னா உள்ள போய் அவங்க வந்து மக்கள் இருந்துருவாங்களாம். சோ அப்படிலாம் இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட நிலைமையில இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் என்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லது பண்ணக்கூடிய மனுஷன், பெருந்தன்மை மனுஷன் எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அவரை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் தான், அதெல்லாம் எனக்கு மாற்றிக்கிறது கிடையாது. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையிலே நல்லது பண்ணக்கூடிய மனுஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதுல வந்து ரஜினிகாந்த் மேல உண்மையிலே நமக்கு விமர்சனம் நிறைய இருக்கு. சரி, ஓகே, இப்ப அதெல்லாம் இருக்கு. அவரு வந்து இப்படி இருக்கிற மனுஷன் இப்போ வந்து அவரால் ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பண்ண நினைச்ச விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அரசியலுக்குள்ள போய் நம்ம முதலமைச்சர் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இடையில வந்திருக்கு. அது ரொம்ப நாள் இருந்துட்டு இருந்துச்சு. அதை எப்படி வந்து சாட்சிலாம் நினைச்சாரு, ஆனா முடியல. அதுக்கு ஒரு பேக் அடிச்சிட்டாரு. இப்போ அதுக்கு விஜயவன் என்ன பண்ணுவாரு? சோ நீங்க வந்திருக்க வேண்டியதுதானே. அதாவது உங்களுக்கு இன்னொரு விஷயம், தமிழெல்லாம் தமிழ்நாட்டாளன்னு சொல்லி தமிழர் எல்லாரும் எதிர்க்கும் போது அவருக்கு பத்தி அது குழப்பம் வருது. ரைட்டு, ஓகே. இப்போ உண்மையிலே ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மகன் அவர் ஜெயிச்சு வரும்போது நீங்க வந்து சந்தோஷம் தானே படணும், அதை வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் தானே பண்ணணும். சரிப்பா நல்லா பண்ணுங்கப்பா அப்படி ஒரு வாழ்த்து. அதாவது இப்போ கேட்ட சொல்லுவாங்கன்னா ஆமா அவர் வாழ்த்து சொல்லலையா அப்படிம்பாங்க. ட்விட்டர்ல ஒரு வாழ்த்து போட்டாங்க. அவர் வந்து ஒரு பேருக்கு தான் போடுறாரு. ஏன்னா அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா விஜயபால் அந்த படத்திலேயே இவரை தாண்டி வசூல் மன்னன் அடையும் போது இந்த போட்டா போட்டி வர ஆரம்பிச்சது. அப்பவே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பிடிக்கல. சரி, இப்போ அந்த மனுஷன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விஜயபால் மேல ஒரு ஒரு ஈகோ ஒரு இது அவருக்கு இருக்குன்னு வச்சுருக்கேன். இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்போ திரையுலகம்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாராட்டு விழா நடத்தும் போது அவர் வந்து தானே ஆகணும். ஸோ அப்போ வந்தாருன்னா என்ன பேசுவார், அங்கே வந்து ஸ்டேஜ் வந்து எப்படி உட்காந்துருப்பாரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி கொடுத்துருக்கு, ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால இந்த பாராட்டு விழா நடக்கும்போது அது வந்து ஒரு சரியான ஒரு சம்பவமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி கலந்துப்பார், அப்படி கலந்துக்கிட்டாலும் என்ன பேசுவார் அப்படிங்கிறது ஒரு கியூரியாசிட்டி எடுத்துட்டு போட்டோம். இன்னொரு பக்கம் இந்த நியூஸ் வெளியே வந்து கொஞ்ச நேரத்துல கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிட்டு கதை ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அப்படி வந்து 40 நாள் தான் இருக்கு, அப்படி என்னத்தை சாதிச்சாருன்னு இப்போ அவருக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா லூசு போயிடலாம். 75 வருட ஆலமர கட்சியான உங்களை 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு எந்த ஒரு பின்புலம் இல்லாம தன்னந்தரையா நின்று அடிச்சு மூலையில உட்கார வச்சிருக்காருல, அதுவே பெரிய சாதனை தான். இப்போ வரைக்கும் அவருடைய ஆட்சியை கவிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஒன்று சொல்லி நீங்க போராடிட்டு இருக்கும்போது உங்களுடைய போராட்டம்லாம் சுக்குநூறாக்கி உங்களை அனாதியாக்கி உங்களுடைய கூட்டு கட்சியெல்லாம் உடச்சி இன்னைக்கு இதுக்கு முன்னாடி 50 வருஷம் கட்சி ஒன்று கட்சி இருக்கு, அதை வந்து கட்சியே இல்லாம சின்ன பண்ணமாக்கி இப்போ வந்து அப்படி சிங்கம் மாதிரி கழிச்சிட்டு நிக்காருல, அதுக்குதான் அந்த பாராட்டு விழா. அதுவே போதுங்க அவருடைய சாதனையில. என்ன உங்களுக்கு சாதிக்கல, இன்னும் 5 வருஷம் திறம்பட சிறப்பா செயல்பட்டு மக்களுக்கு நல்லதான் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நல்லபடியாக நடக்கணும், அவர் நல்லதை பண்ணணும். இல்ல ஒண்ணுமே இல்லாம சென்னைக்கு வந்து உங்களுடைய தலைவர் அரசியல்ல இவ்வளவுக்குள்ள சம்பாதிச்சு 10 தலைமுறை கோடி கூட சேர்த்து வச்சிருக்காரு. அவருக்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாச தலைவருக்கு பாராட்டு விழான்னு எடுத்து கொண்டாடினீங்கன்னா முதலமைச்சர் 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் அந்த சம்பளத்தை விட்டுட்டு இந்த மக்களுக்காக ஏதாவது பண்ண சொல்லி வந்திருக்காரு. அந்த மனுஷனுக்கு பாராட்டு எடுத்தா என்ன தப்புன்னு கேட்கிறேன். கதருங்க. ஏன் தெரியுமா எங்களுக்கு, அதாவது முக ஸ்டாலின் அவருக்கு இப்படி ஒரு பாட்டு எடுக்கலையே, எதுக்கு எடுக்கணும்? அவருக்கும் திரையுலகம் என்ன சம்பந்தம் இருக்கு? இது திரையுலக மக்கள் சந்தோஷப்பட்டு அவங்க வந்து அவருக்கு எடுக்கணும்னு சொல்லி உண்மையிலே திரையுலக சேர்ந்த எல்லாருக்குமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த பதவியில் வந்து உட்கார்ந்தது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்களுக்கு. ஏன்னா திரையுலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தா திமுக தான் தொடர்ந்து திமுக இருக்கும்போது திமுக கண்ட்ரோல் ஃபுல்லாவே திரையுலகத்தை அமுக்குறாங்க. அதாவது அவங்களுடைய தயாரிப்பு அவங்களுடைய இதுன்ட்டு சுதந்திரமா செயல்பட முடியல. அதெல்லாம் இப்பதான் ஒருத்தர் சொல்ல வராங்க.
ஸோ எங்களுக்கே பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் கிடைச்ச மாதிரி முதலமைச்சர் விஜய் அந்த பொறுப்பில் இருந்தபோது நிறைய பேர் சொன்னது. ஸோ அதனால அவங்களுக்கு அவ்வளோ கூட சந்தோஷம். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக செயல்படலாம், நம்ம நினைச்ச படங்களை தயாரிக்கலாம், நினைச்ச படங்களை வெளியிடலாம், நினைச்ச டைம்ல யாரும் எந்த ஒரு அர்த்தம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்த உடனே அவர் வந்து கொடுத்துட்டாருல, அதாவது யார்கிட்டையும் நீங்க வந்து புது படம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது முன்னாள், அதாவது முதல் நாள் போயிட்டு அனுமதி வாங்கன்னு சொல்லிட்டு நிக்க வேண்டாம், 5 நாள் நீங்க வந்து படம், அதாவது 5 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 5 ஷோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருல. ஸோ சனி ஞாயிறுல நீங்க மாதிரி 5 காட்சிகள் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதான் அந்த துறையிலிருந்து வந்திருக்காரு, அந்த 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 இடத்துல வந்தது தானே அந்த கஸ்டமர்ஸுக்கு எல்லாம் புரியும். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு விடிகாலம் பிறந்த மாதிரி தானே. ஸோ அதான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்களை வந்து பண்ணணும்னு முன்னெடுத்து அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அதனால கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து இந்த பாராட்டு விழாவை எதிர்பார்க்கலாம். சரி, இந்த ஒரு பாராட்டு விழா விரைவில் நடக்க போகுது அப்படிங்கும்போது அது எந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுது. பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது கூடிய விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முதலமைச்சர் விஜய் அனுமதி கொடுத்துட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். சரி, இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது முதலமைச்சர் விஜய்க்கு பாராட்டு விழா அப்படிங்கிறத நீங்க கேள்விப்படும் போது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.